அனைவருக்கும் வணக்கம். தைப்பூசம் 4ஆம் நாள் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை அன்று எப்படி செய்ய வேண்டும்? அதாவது 9ஆம் தேதி 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. தைப்பூசத்திற்கு 4ஆம் நாள் வழிபாடு, அதாவது 6 நாள் வழிபாடு செய்பவர்களுக்கு 4ஆம் நாள் வழிபாடு. எப்படி எந்த தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிடலாம். கிரகங்களே ஞாயிற்றுக்கிழமை தான் சூரியன் உச்சமாக இருப்பாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நல்ல வேலை கிடைப்பதற்காக நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு வேலை அமையும். அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல ஒரு ப்ரொமோஷனில் நமக்கு நல்ல ஒரு ஜாப்பில் இருக்கணும் அப்படின்னாலும் சரி, ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்காக இந்த நாளன்று பிரார்த்தனை பண்ணிக்கிடலாம். எந்த தீபம் ஏற்ற வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு முருகனுக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. சிவப்பு நிற பூக்கள் அப்படின்னா செவ்வரளி நம்ம எப்போதுமே முருகனுக்கு பயன்படுத்துகிற பூக்கள். மற்றும் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரோஜா பூ, பன்னீர் ரோஜா சொல்லுவாங்க இல்லையா, சிவப்பு நிற பூக்கள். எந்தெந்த பூக்கள் உங்களுக்கு சிவப்பு நிறத்தில் கிடைக்குதோ அந்த பூக்களால் முருகனை அலங்காரம் செய்துக்கோங்க. அலங்காரம் செய்துட்டு தீபம் பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் அரச இலையில் தீபம் ஏற்றலாம், அல்லது கோதுமை தானியத்தால் நீங்கள் தீபம் ஏற்றலாம். இப்போ அரச இலை தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா, அரச இலை உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஒரு அரச இலையை எடுத்துக்கோங்க. அந்த அரச இலையை சுத்தமான தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் நடுவில் சந்தன குங்குமம் பொட்டு வச்சு, அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு, அகல் விளக்கில் நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்தீங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும். அரசாங்க வேலையும் கிடைக்கும், நல்ல வேலையும் கிடைக்கும். அடுத்து இப்போ அரச இலை உங்கள் கையில் கிடைக்கல அப்படின்னா கோதுமை தானியத்தால் நம்ம தீபம் ஏற்ற வேண்டும். கோதுமை தானியத்தை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தாம்பூல தட்டில் பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு நடுவில் ஒரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்தீங்க அப்படின்னாலும் நல்ல வேலை கிடைக்கும். அந்த தானியத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பறவைகளுக்கு தானமாக கொடுத்துடணும். இந்த தீபம் எப்போது வழிபாடு செய்யலாம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் வழிபாடு செய்யலாம், மாலை நேரமும் வழிபாடு செய்யலாம். மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். ஏன்னா நிறைய பேர் மாலை நேரம் தான் முருகனுக்கு வழிபாடு செய்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் எப்போ வழிபாடு செய்கிறீங்களோ, எப்போ விருப்பம் இருக்கின்றதோ ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த வழிபாடு நீங்கள் செய்து கொள்ளலாம். ஒருவேளை இந்த வாரம் நீங்கள் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா கூட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்யலாம். ரொம்ப விசேஷமான வழிபாடாக இருக்கும் இந்த வேலை கிடைப்பதற்காக இந்த வழிபாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சிவப்பு நிற பூக்களால் ஓம் சரவண பவாய நமக, அல்லது ஓம் குமரனே நமக, ஓம் சண்முகா நமக, நம்ம முருகனுடைய நாமங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாமத்தில் ஏதாவது ஒரு நாமங்கள் 6 முறை 9 முறை 21 முறை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணலாம். அல்லது ஓ முருகா போற்றி அப்படிங்கிறத கூட சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணலாம். கொஞ்சம் சிவப்பு நிற பூக்கள் எடுத்து அந்த உதிரி பூக்களாலே நீங்கள் முருகன் பாதத்துக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க, போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் என்ன வைக்க வேண்டும் அப்படின்னா கோதுமையால் பாயாசம் பண்ணலாம், சப்பாத்தி வைக்கலாம், கோதுமை அடை தோசை மாதிரி நம்ம பண்ணலாம். கோதுமையிலே நீங்கள் ஏதாவது ஸ்வீட் கூட பண்ணலாம். உங்களால் என்ன முடியுதோ அந்த கோதுமை தானியத்தால் நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லது நீங்கள் பால் மட்டும் வைக்கலாம். முருகனுக்கு பால் வைத்தாலே போதுங்க. அவருக்கு மிகவும் உகந்தது பால் நெய்வேத்தியம்தான். பால் தயிர் சம்மந்தப்பட்டது அந்த பால், அப்புறம் பாயாசம், பால் பாயாசம், அப்புறம் சர்க்கரை பொங்கல், இது அவருக்கு மிகவும் உகந்த நெய்வேத்தியமாக இருக்கின்றது. நம்ம என்ன முடியுதோ, கல்கண்டு கூட வைக்கலாம், என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். இப்போ நிறைய பேர் கேட்டதே என்கிட்ட பூ இல்லை, நெய்வேத்தியம் வைக்க முடியல, தினமும் என்னால் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியல அப்படிங்கிறதுலாம் சொல்கிறீங்க. உங்களால் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியும். அதாவது ப்ரிப்பேர் அப்படிங்கிறப்போ நம்ம சாப்பாடு, பொங்கலாக இருந்தாலும் சரி, பால் பாயசமாக இருந்தாலும் சரி, சாப்பாடு நம்ம தயிர் சாதம், லெமன் சாதம் மற்றும் சோறு, சாம்பார் இந்த மாதிரி நம்ம வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் அவுள் வாங்கி வைத்தாலே போதும். அந்த அவுள் வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கல்கண்டே சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி உங்கள் கிச்சனில் டாப்பில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், அல்லது பூஜை அறையில் கூட ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம எங்கே வேணாலும் இந்த அவுளை வச்சுக்கலாம். வைத்துட்டு தினமும் ஒரு கைப்பிடி அளவு போல் எடுத்து நீங்கள் நெய்வேத்தியம் வைப்பீங்க பார்த்திங்கன்னா, அதற்குன்னு ஒரு கிண்ணமாக ஒரு தட்டை வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் வைத்து சுவாமி படத்திற்கு முன்னாடி வைத்தாலே போதும்.
நிறைய பேர் வந்து கேட்டது இதான், வந்து நெய்வேத்தியம் தினமும் வைக்க முடியல அப்படிங்கிறது. ஒரு ஒரு சில பேருக்கு நேரம் இருக்காது, ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, வேலைக்கு போயிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு உங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கும், வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். அப்படி இருப்பவர்கள் அனைவருமே நீங்கள் சுவாமிக்கு வந்து கொஞ்சமாக அவல் வைத்தா கூட போதும். இல்லை அதுவும் முடியல அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் வச்சா போதுங்க, அதுவே போதும் தான். எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து முழு மனதோட முழு திருப்தியோடு நம்ம பண்ணால் போதும், இறைவன் வந்து ஏற்றுக்கொள்வார். அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டது பூக்கள் வைக்க முடியல அப்படிங்கிறது. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து தினமும் கிடைக்குமான கிடையாது. இப்போ வந்து டவுனில் நீங்கள் இருக்கிறீங்க, மெயின் இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் பூ மார்க்கெட் இருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கே பார்த்திங்கன்னா தெருவுக்கே நமக்கு அடிக்கடி வந்து பூ விற்றுட்டு வருவாங்க, நம்ம வந்து மெயினில் இருக்கிறோம் அப்படின்னு. இது ஒரு வில்லேஜ் சைடு ஒரு ஓரமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பூ வந்து வரவே வராது. வெள்ளிக்கிழமை இப்படி வேணால் கொண்டு வருவாங்களே தவிர அது கூட வராது. நம்ம வந்து ஒரு டவுனுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நமக்கு பூ வந்து எளிமையாக கிடைக்கும். வில்லேஜ் சைடில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வீட்டில் கிடைக்கிற பூவை தான் பயன்படுத்த முடியும். அதாவது யார் வீட்டு பக்கத்தில் செடி வச்சுருக்குறாங்கன்னா அவங்க வீட்டில் செம்பருத்தி பூவோ அல்லது ரோஜா பூவோ அல்லது நத்தியா வட்டைன்னு ஒரு பூ சொல்லுவாங்க, வெள்ளை நிறத்தில் இருக்கும். அந்த பூ கூட நம்ம சுவாமிக்கு வந்து வைக்கலாம். முருகனுக்கும் அது உகந்த பூ, நத்தியா வட்டைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பூவில் வந்து வாசம் வந்து வராது. அதாவது நம்ம சுவாமிக்கு வைக்கிற பூக்களெல்லாம் பார்த்திங்கன்னா மனம் இருக்க வேண்டும் சொல்லுவாங்க. நத்தியாவட்டையில் வந்து அந்தளவுக்கு மனமே இருக்காது. ஆனால் அந்த பூ வந்து இறைவனுக்கு வைக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா நத்தியாவட்டை பூங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கும் அந்த மரத்தில். அதாவது எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் ஒரு சில பேர் வீட்டில் வந்து வளர்ப்பாங்க. அது வந்து செடி கிடையாது, கொஞ்சம் மரம் மாதிரி வரும். நத்தியாவட்டைன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள், கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் குரோம்லேயே போட்டு பாருங்கள், அந்த பூக்கள் கூட வைக்கலாம். ஒரு சில இடத்துல வந்து அது மஞ்சள் நிறத்துலையும் இருக்கும், அதையும் நத்தியாவட்டை தான் சொல்லுவாங்க. மஞ்சள் நிறம் மற்றும் வெண்மை நிறம் இருக்கும், அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நமக்கு வந்து பூக்கள் கிடைக்காத பட்சத்தில் அதை பயன்படுத்தலாம், மிகவும் சிறப்பானது. இல்லை எனக்கு அதுவும் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்படவே தேவையில்லை. சுவாமிக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதோட போதும். நீங்கள் வந்து விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க. உங்களால் முடிந்ததை வைத்து முருகனுடைய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. மனமுருகி பிரார்த்தனை செய்யும்போது முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். முருகன் வந்து நம்மக்கிட்ட எந்த ஆடம்பர பொருளையும் அவர் எதிர்பார்க்க மாட்டார். நம்மளுடைய அன்பையும் நம்பிக்கையை மட்டும்தான் அவர் எதிர்பார்ப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த தைப்பூசம் பூஜைகள் பற்றி நான் நிறைய பதிவு கொடுத்துருந்தேன். அதில் வந்து ஒரு சில கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து பாம்பு வருது, நல்லதா கெட்டதான்னு கேட்டிருந்தீங்க. நான் பாம்பை பார்க்குறேன் அப்படிங்கிறதும் கேட்டிருந்தீங்க. பாம்பு வந்தால் நல்லதா கெட்டதா அப்படின்னா இரண்டுமே கிடையாது, நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. இப்போ வந்து பாம்பு எதற்காக வருது அப்படின்னா பல காரணங்கள் இருக்கின்றது. நம்ம வந்து சாஸ்திரப்படியும் மற்றும் நம்மளுடைய சூழ்நிலை வைத்து பார்க்குறோம் அப்படின்னா பாம்பு எதற்காக வருது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு இருக்கிற இடத்துல வீடு இருந்ததுன்னா கட்டாயமாக பாம்பு வரும். அதாவது செடி செத்தைகள் இருக்குது, வீட்டை சுற்றி செடி செத்தைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துக்கு இரவு நேரத்தில் பாம்பு வந்து உலா வருவது அதிகமாக இருக்கும். இப்போ இல்லை நம்ம டவுன் சைடு தான் வீடு வச்சுருக்குறோம், அதுக்கு மீறி பாம்பு நாங்கள் பார்க்குறோம் வீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் செடிகள் எந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். நமக்கு வீட்டில் வந்து நம்ம வச்சுருக்கிற செடி மரம் பார்த்திங்கன்னா பாம்பு அடையிற மாதிரி இடம் இருக்குது அப்படின்னாலும் வரத்தான் செய்யும். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, இல்லை அதற்கு மீறி வீட்டுக்குள்ளே பாம்பு வருது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ராகு தோஷம், இந்த மாதிரி கேது தோஷங்கள் இருக்குது அப்படின்னா பாம்பு வரும். ஏன்னா தோஷங்கள் இருக்கிற வீட்டுக்கும் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம், ராகு தோஷம், கேதோஷம், இந்த மாதிரி தோஷங்கள் அடிப்படையிலும் பாம்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு அந்த தோஷமே கிடையாது அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சரியாக போயிருந்திருக்க மாட்டீங்க, அந்த சாமியை நினைத்திருக்க மாட்டீங்க. அப்படி இருந்தாலும் பாம்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நான் குலதெய்வம் கோயிலுக்கெலாம் நான் போயிட்டு தான் வந்துட்டுருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து ஏதாவது தீவிர அம்மன் பக்தியாக கூட நீங்கள் இருக்கலாம். அதாவது மாரியம்மன், காளியம்மன், இந்த மாதிரி அம்மனோட பக்தர்களாக நீங்கள் இருந்தாலும் வீட்டிற்கு வந்து பாம்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதே போல் உங்களுடைய குலதெய்வமே பார்த்தீங்கன்னா பாம்பு ரூபத்தில் உங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்குறாங்க. அதாவது அந்த குலதெய்வம் படமோ அல்லது அவங்களுடைய உருவமோ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதற்கு பக்கத்தில் பாம்பு வந்து துணையாக இருக்கிற மாதிரி, அந்த குலதெய்வத்திற்கு துணையாக இருக்கிற மாதிரி, அந்த ரிலேட்டடாக, அதாவது பாம்புக்கும் குலசாமிக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்ற மாதிரி நம்ம படத்துலையோ அல்லது நம்ம வந்து அவங்களுடைய உருவ சிலையிலையோ நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலும் பாம்பு வந்து ஒரு சில பேருக்கு வரும். குலதெய்வ கோயிலுக்கு வான்னு கூப்பிட்ற மாதிரி வரும். அந்த மாதிரி பாம்பு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். இப்போ பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கும் நீங்கள் போயிட்டு வரணும். பால் ஊற்றிட்டு வருவது ரொம்ப நல்லது. அதாவது நாகராஜா எங்கே இருக்கிறாங்களோ பாம்பு பூச்சோ அல்லது நமக்கு வந்து ராகுக்காக ஒரு அம்மன் கோவிலில் ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அதாவது அந்த ராகு தோஷம் நீக்குவதற்காக மற்றும் அந்த நாகராஜ வழிபாடு செய்வதற்காக அந்த பாம்பு சிலை வைத்து இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் பால் ஊற்றிட்டு வந்தாலே போதும். பாலும் மஞ்சள் ஊற்றிட்டு வந்தாலே போதும். அது உங்களுக்கு சரியாக போயிடும். அடுத்து இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, பாம்பு வந்து உங்களுக்கு கண்ணுக்கு மட்டும் தென்படுதா அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே வருதா அல்லது நீங்கள் தெரு ஓரமாக எங்கேயாவது பார்க்குறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா ஏதாவது தோஷங்கள் இருந்தால் வரும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பாம்பை வந்து அடிக்கக்கூடாது, அதை வந்து துரத்தி விட்டுறணும். சரிங்களா? எப்போதுமே பாம்பை அடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நிமிடமே உங்களுக்கு தோஷம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். தோஷங்கிறது பார்த்திங்கன்னா ராகு தோஷம், கேது தோஷம், கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம், மிக மிக பொல்லாத தோஷம் வந்து இந்த தோஷங்கள் தான். இந்த தோஷங்களால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா, கல்யாணம் வந்து சரியாகவே நடக்காது, திருமண வாழ்க்கை சரி இருக்காது. திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தடங்களில் போய்கிட்டு இருக்கோம். குழந்தை பாக்கியமும் அது போல தான் தடங்கள்லே போய்கிட்டு இருக்கோம். சீக்கிரமாகவே கிடைக்காது. மிக மிக பிரச்சனை கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த தோஷம் வந்து திருமண தடைகளை தான் கொடுக்கும். மிக மிக குழப்பத்தை கொடுக்கக்கூடியது இந்த தோஷம். நிம்மதி இழக்க வைக்கக்கூடியது இந்த தோஷம். கால சர்பதோஷம்னு ஒன்று யாருக்காவது இருக்கின்றது அப்படின்னு ரொம்ப பாவப்பட்டவர்கள் தான் அவர்கள்லாம் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா படாத பாடு படுத்தி விட்டுரும். ஏன்னா திருமணம் ஒன்றும் அவங்களுக்கு நடக்கவே நடக்காது. 30 வயசு தொட வச்சிரும். 30, 31 தான் அவங்களுக்கு கல்யாணமே நடக்கும். சர்ப்பதோஷம் மட்டும் இருந்தது அப்படின்னா ரொம்ப சிக்கலாகும் இந்த திருமண வாழ்க்கையில். அந்த கால சர்ப்பதோஷம் எதற்காக வருகின்றது அப்படின்னு, தாத்தா பாட்டி அம்மா அப்பா இல்லை நம்ம யாராவது போட்டு இந்த பாம்பை அடித்து துன்புறுத்தி கொன்றது, அது வந்து தோஷமாக வந்து போயிடும். அது எப்படி மாறும் அப்படின்னு, இப்போ வந்து அவங்க குடும்பத்தில் அடுத்த வம்சம் வாரிசு உருவாகும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த தோஷமாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ வந்து அம்மா அப்பா அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு இதில் எல்லாருமே வேணும்னு யார் வந்து பாம்பை அடிக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு என்ன பண்ணுவாங்க, பாம்பை அடிக்கத்தான் செய்வாங்க. அந்த பதட்டத்தில் அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டா அவங்களுக்கு வந்து ஒன்றும் பண்ணாது. அதுக்கடுத்து அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு குழந்தை பிறக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து தோஷம் வந்து வந்துடும். பிறப்பு ஜாதகத்திலே வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கு போகும் அப்படின்னா வாரிசுக்கு தான் போகும் அந்த தோஷம். இப்போ வந்து அப்பா அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கமே, அப்பாவுக்கு வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா அந்த பையனுக்கு தான் அந்த தோஷம் போகும். அந்த பையன் வந்து பெரிய பையனாக தான் இருக்கிறாங்க, அவங்களே திருமணம் ஆகிற வயசில் தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கின்ற கல்யாணம் ஆகிட்டு பிறக்கின்ற குழந்தைக்கு தோஷமாக கூட மாறும். இது வந்து இந்த ஜோதிடர் அடிப்படையில் சொல்லுவாங்க, ஜாதக அடிப்படையில் சொல்லுவாங்க, சாஸ்திரப்படி சொல்லுவாங்க. இது வந்து நம்ம நம்புறதும் நம்பாமல் இருப்பதும் நம்மளுடைய விருப்பம்தான். ஆனால் இது உண்மையும் கூட இருக்கின்றது. இப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. கால சர்ப்பதோஷம், சர்ப்பதோஷம், ராகு தோஷம்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பு மூலமாக தான் நமக்கு வருது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. பாம்பை அடித்து கொண்டுட்டோம் அப்படின்னா வரும். தெரியாமல் ஒரு சில பேர் அடிக்கிறாங்க இல்லையா, அதற்கு கூட வரத்தான் செய்யும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சரி, ஒருவேளை ராகுதோஷம் சர்ப்பதோஷம் எல்லாம் வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு, பாம்புக்கு போய்ட்டு பால் ஊற்றிட்டு வரணும், மன்னிப்பு கேட்கணும். தெரியாமல் நான் பண்ணிட்டேன், தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம கேட்டோம், சுவாமி கும்பிட்டோம் அப்படின்னாலே ஓரளவு நிவர்த்தி ஆகும். ஃபுல்லாலாம் நிவர்த்தி ஆகுமான்னு ஆகாது. ஒரு வயசு வரை நமக்கு இருக்கத்தான் செய்யும். அந்த தோஷங்கள் வந்து 32 வயசு 30 வயசு வரை இருக்கும். இப்போ ஒருவர் வந்து பிறக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த கால சர்ப்பதோஷம் தோஷங்கள் இருக்கின்றது அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிற வரை அந்த தோஷம் இருக்கத்தான் செய்யும். திருமணம் ஆன பிறகு அந்த தோஷம் வந்து விலகிடும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அது தானாக விலகுமா இல்லைன்னா இயற்கையான்னு தெரியல. ஆனால் அந்த தோஷத்தோட பாதிப்பு வந்து திருமணம் ஆன பிறகு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இருக்கத்தான் செய்யும், ஆனால் குறைய, அதோட வீரியம் குறைய ஆரம்பிக்கும். அந்த தோஷத்தோட இதே என்ன அப்படின்னா திருமணம் நடக்க விடாமல் பண்ணுறதான். அதற்கு மீறி நம்ம வந்து போராடி நம்ம எவ்வளோ வரன் பார்த்து 32 வயசு 30 வயசில் திருமணம் ஆன பிறகு அதோட வீரியம் குறைஞ்சிடும். அதுவரை தான் போட்டு அந்த தோஷங்கள் இது பண்ணும்.
திருமணமான பிறகோ அல்லது ஒரு 32 மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 35 வயசு சொல்லுவாங்க. எனக்கு தெரிந்தது நான் சொல்கிறேன். எனக்கு தெரிந்தது கால சர்ப்ப தோஷம் இருந்தாலும் சரி, மற்ற தோஷம் இருந்தாலும் சரி, ஒரு ஆணுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா இது ஆணுக்கு தான் போய் பிடிக்கும். ஏன்னா வாரிசுக்கு தான் போய் பிடிக்கும். அந்த வீட்டில் வந்து ஒரு ஆண் வாரிசுக்கு தான் அந்த தோஷங்கள் போகும். பெண்ணுக்கு போகாது. பெண்ணு வந்து அடுத்த வீட்டுக்கு போகிறவங்க. அதனால் ஆணுக்கு தான் அது பிடிக்கும். அந்த ஆணுக்கு வந்து 35 வயசு வரை, குறைஞ்சது 35 வயசு வரை, கூடுனது பார்த்தீங்கன்னா 40 வயசு வரை, அதுக்கு மீறி இருக்காது. தோஷங்களை வந்து அப்படி குறைய ஆரம்பிச்சிடும். அதோட வீரியத்தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். எல்லாமே சில காலம்தான். அதுக்கப்புறம் அது வந்து நிவர்த்தி ஆகிடும். எந்த தோஷமாக இருந்தாலும் ஒரு சில காலம் வரை மட்டும்தான் போட்டு பாடாப்படுத்தும். அடுத்து அந்த வீரியத்தன்மை குறையும். அதனால் நீங்கள் வந்து பாம்பை வந்து அடிக்காதீங்க. முடிந்த அளவுக்கு அடிக்காதீங்க. ஒருவேளை தெரியாமல் அடிச்சிட்டா கூட நீங்கள் வந்து பாம்பு கோயிலுக்கு போயிட்டு பால் ஊற்றிட்டு வந்துடுங்க. ஓரளவு அந்த வீரியம் வந்து குறையும். ஃபுல்லாலாம் குறையாது, ஓரளவு குறையும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிந்த அளவு பாம்பை வந்து வீட்டுக்குள்ளே வரவிடாமல் பார்ப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும். அதாவது செடி சித்தைகள் நம்ம வீட்டு முன்னாடி இருக்க விடாமல் பார்த்துக்கோங்க. நீங்களும் செடி வளர்க்குறீங்க அப்படின்னா அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. ரொம்ப வளர்க்குறேன், செடி மேல் ஆசை இருக்குது அப்படிங்கிற பேரில் வந்து புதரு மாதிரி வளர்க்காமல் ஓரளவு லிமிட்டாக வளர்த்தாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எதாவது நாய் பூனையோ வளர்க்குறோம் அப்படின்னா அதுவும் பிடிச்சி எதாவது இழுத்துட்டு வந்துடும். ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எதுவுமே பாம்பு வருது அப்படின்னா பயப்படாதீங்க. நம்ம வந்து இருக்கிற இடம் பொறுத்து நமக்கு இருக்கின்றது. ஒரு பக்கம் தோஷத்திற்காக வந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம இருக்கிற இடத்த வைத்து தான் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் வீட்டுக்கு பாம்பு வருது அப்படின்னா கெட்டது அப்படிங்கிறது நினைக்காதீங்க. ரொம்ப நல்லது அப்படிங்கிறது நினைக்காதீங்க. நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. சரிங்களா? அது நடுவில் தான். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.